நீங்கள் உங்களால் முடியாது என்று நினைக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை பார்த்து இது உன்னால் கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி ஏதாவது சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுண்டா? உன் குடும்பம் முன்னேறாது, உன் பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள், நீங்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரமாட்டீர்கள், நீங்கள் மேலே உயர மாட்டீர்கள், உன் குடும்பம் இப்படி நிலைமையில் இருக்கிறது, நீ எல்லாம் முன்னேற மாட்டாய் என்று உங்களை எத்தனையோ பேர் தரக்குறைவாய் பேசியிருக்கலாம், குறைவாய் பேசியிருக்கலாம், தாழ்ச்சியாய் பேசியிருந்திருக்கலாம். இங்கே எபூசியர்கள் தாவீதை பார்த்து அற்பமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். தாவீது, நீ இந்த நகரத்திற்குள் பிரவேசிக்க உன்னால் கூடாது, தாவீதினால் கூடாது. நாங்கள் எபூசியர்கள் எல்லாம் பலவான்கள், நாங்கள் இதை பல ஆண்டுகள் நாங்கள் சுதந்திரமாய் கொண்டிருக்கிறோம், தாவீது உள்ளே பிரவேசிக்க முடியாது, குருடரும் சப்பானிகளும் தாவீதை தடுப்பார்கள் என்று அவமதித்து தாவீதுக்கு முன்பாக பேசினார்கள். தாவீதோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? மகா பெரிய தேவன். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து உன்னால் இது முடியாது, உனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, அழகில்லை, பர்சனாலிட்டி இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஞாபக சக்தி இல்லை, பண பலன் இல்லை, உன் குடும்ப சூழ்நிலைமை அதற்கு ஏற்றதா இல்லை என்றெல்லாம் மக்கள் உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று என்ற வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உன்னால் முடியாது என்று யாரெல்லாம் உங்களை பார்த்து என்ன காரியத்தை சொல்லுகிறார்களோ அதிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகள் படிப்பார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில் வருவார்கள், என் குடும்பம் முன்னேறும், நாங்கள் இதே நிலைமையில் இருக்க மாட்டோம், என் தொழிலிலே முன்னேற்றம் வரும், என் ஊழியத்திலே பெருக்கம் வரும், விருத்தி வரும் என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள்.